ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுவும் சிக்கனில் ரொம்ப வித்தியாசமான ஒரு முறையில் ஒரு சிக்கன் பண்ண போகிறோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு சிக்கன் பண்ணால். எப்போயுமே குழம்பு, சிக்கன் 65, சிக்கன் சில்லி, வறுவல் இப்படி தான் நம்ம பண்ணிகிட்ருப்போம். ஆனால் இது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி. அதே சமயம் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அதுதான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சிக்கன் வறுவல் பண்ணுறதுக்கு நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். எலும்போடு இருக்கிற சிக்கனாக தான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 1/2 கிலோ. இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்துடலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/4 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு, டொமேட்டோ கெச்சப் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. தக்காளியோட டேஸ்ட் வந்து இதில் கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் இனிப்பு சேர்த்துருக்கும் இல்லையா, அதுக்காக தான் கெச்சப் இதில் வந்து நான் சேர்த்துருக்கேன். ஒரு கால்வாசி இல்லாமல் நான் புளிஞ்சிக்கலாம். நீங்கள் ஸ்பூன் கணக்கில் எடுக்கிறதா இருந்தால் 1 ஸ்பூன் இல்லைன்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். இந்த மசாலாவை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா பார்த்திங்கன்னா சிக்கனில் இந்த அளவுக்கு மசாலா நல்லா தடவி நல்லா ஒட்டி இருக்குது பார்த்திங்களா. இந்த அளவுக்கு மசாலா இருக்கணும். 1/2 கிலோவுக்கு கரெக்டாக நான் சொன்ன அளவு வந்து கரெக்டாக இருக்கும். அந்த அளவுக்கு போட்டிங்கன்னா தான் பார்த்திங்கன்னா தெரியும் சிக்கனில் எந்த அளவுக்கு அந்த கலர் வந்து ஒட்டியிருக்கு, அந்த மசாலா ஒட்டியிருக்குன்னு இது போல் இருக்கணும். அந்த மாதிரி தடவி எடுத்துக்கோங்க. இப்போ தடவியாச்சு. இதை 1 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ சிக்கன் மசாலா தடவி வச்சு 1 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா ஊறி வந்திருக்கு. லைட்டாக அதிலேருந்து அந்த லெமனோட சாறு கூட வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம இதை வந்து பொரிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய், சிக்கன் வேகிறதுக்கு தகுந்தா போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே சிக்கனை வந்து அந்த எண்ணெயில் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் ஒரு துளி தண்ணி கூட நீங்கள் சேர்க்க தேவையில்லை. இந்த எண்ணெயிலேயே தான் வேகணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். உடனே போட்ட உடனே நீங்கள் கிளறி கொடுக்கக்கூடாது. ஏன்னா மசாலா பூரா அந்த எண்ணெயில் போயிடும். அதனால கொஞ்சம் நேரம் விட்டு நம்ம சில்லி பொரிக்கிறதுக்கெலாம் நான் சொல்லியிருப்பேன் பார்த்திங்களா, உடனே எதுவுமே கலந்து விட்டிங்கன்னா அந்த மசாலா வந்து சிக்கனில் பிடிக்காது. அதனால் கொஞ்சம் டைம் விட்டு அதுக்கப்புறமா கலந்து விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா எப்படி கலந்து விடுறப்போ கொஞ்சம் நேரம் விட்டு கலந்து விடுறப்போ அந்த மசாலா வந்து அப்படியே அந்த கறியோடு ஒட்டிகிட்ருக்கும். அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். இப்போ இதே போல் ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட அப்பப்போ நம்ம இந்த கலந்து விட்டு வேக வச்சோம்னா சிக்கன் வந்து சூப்பராக வெந்து வந்துடும். அப்பப்போ எடுத்து கிளறி விடுங்க. அப்படியே விட்டுட்டிங்கன்னா சிக்கன் வந்து வேகாது. ஒரு பக்கம் மட்டும் வெந்து தீஞ்சும் போயிடும். அதனால் அப்பப்போ எடுத்து கலந்து விட்டு மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சு வேக வைங்க. அடுப்பை வந்து நம்ம சிம்மில் வச்சு தான் வேக வைக்கிறோம். அப்போ தான் வந்து நம்ம கறி வந்து நிதானமாக வேகும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோம்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிரும், தீஞ்சு போயிடும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சே நீங்கள் வேக வைங்க. சிம்மில் வச்சு 10 நிமிஷத்துக்கு வேக வைக்கணும் கரெக்டாக. அப்போ தான் அந்த சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரதுக்கு சரியாக இருக்கும் டைம். மூடி வச்சு நீங்கள் கிளறி எடுத்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் தான் வச்சுக்கணும். நீங்கள் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கணும். அப்போ தான் வந்து அந்த வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக காரம் அடிக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா என்னாகும், வீடு ஃபுல்லாக காரம் அடிக்கிற மாதிரி ஆயிடும். ஏன்னா நம்ம எண்ணெயிலே வேக வைக்கிறோம் இல்லையா, அதனால் தீஞ்சு போயிடுச்சுன்னா வீடெல்லாம் காரம் பிடிக்கும். இப்போ கறி வேக வச்சு பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா கறி வந்து நல்லா கலரும் மாறி இருக்குது. மசாலா எந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். பார்க்குறதுக்கு இப்போயே எடுத்து சாப்பிட்லாம் போல் இருக்குது பார்த்திங்களா, சூப்பராக இருக்கும். இப்படியே கூட நம்ம சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நமக்கு வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அடுத்து இன்னொரு டைமும் நம்ம இந்த சிக்கனை வறுக்க தான் போகிறோம். அதனால் இப்போ சிக்கனை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே அந்த மசாலாலாம் அந்த சிக்கனில் ஒட்டி அப்படி மேலையெல்லாம் பார்க்குறப்போ அது மொறுமொறுப்பாக இருக்குது. இப்போயே சாப்பிட்லாம் போல். ஆனாலும் நம்ம இதே டேஸ்ட்டு இல்லாமல் இன்னொரு டேஸ்ட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னொரு டைமும் நம்ம இதை வறுக்க போகிறோம். அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கிறேன். பேன் வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு ஒரு 4-5 பூண்டு பல்லை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதையே அந்த எண்ணெயில் சேர்த்துடலாம்.
அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த போல் க்யூப் சைஸாக நம்ம கட் பண்ணி வச்சுருவோம். கொஞ்சம் பெரிய பெரிய இதாக இதழ் மாதிரி இருக்கிற மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். கரெக்டாக ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு வெங்காயம் எடுத்தோமோ அதே அளவுக்கு குடமிளகா, நான் பச்சை கலரில் உள்ள குடமிளகா எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன கலர் வேணாலும் எடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். அதுவும் நம்ம வெங்காயம் எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு தான் குடமிளகாயும் நான் எடுத்தேன். அதையும் இப்போ வதக்கிக்கலாம். வெள்ளை பூண்டு, வெங்காயம், குடமிளகா 3 சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். அந்த கலர் மாறாத அளவுக்கு வதக்கிக்கோங்க. ரொம்ப வேக விட்டுறக்கூடாது. ஒரு லைட் கலராக வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு போதும். இதுக்கு மேலே நீங்கள் வதக்குனீங்கன்னா அந்த வெங்காயமும் அந்த குடமிளகாயும் ரொம்ப வதங்கி வந்துடும். அடுத்து இதில் நம்ம ரெட் சில்லி சாஸ் 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அதையும் அந்த வெங்காயம் குடமிளகா கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் கலந்தீங்கன்னா போதும். சூப்பராக அந்த கலர் பார்த்திங்கன்னா ரெட் கலர், பச்சை கலர், அந்த வெங்காயத்தோட கலர் எல்லாம் சேர்த்து சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா சிக்கன், அதையே இது கூட சேர்த்துடலாம். அந்த மசாலாவோடவே சேர்த்துக்கோங்க. லைட்டாக உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு மேலே லைட்டாக உப்பு தூவிக்கோங்க. அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால உப்பு கவனமாக பத்தலைனா மட்டும் லைட்டாக சேர்த்துட்டு நம்ம இதை கிளறி விட்டுக்கலாம். அடுப்பு இப்போ கூட நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. அந்த சிக்கன், அந்த சாஸ், அந்த வெங்காயம், குடமிளகாய் எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து வரணும். அது போல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பார்க்க ஆசையாக இருக்குது பாருங்கள். இந்த கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்படி கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 3 நிமிஷம் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். லாஸ்ட்டாக இறக்க போகிறப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தலையை கட் பண்ணி அது மேலே தூவி விட்டுட்டு ஒரு தடவை கிளறி விட்டுருவோம். கிளறி விட்டதுக்கப்புறமா இறக்கிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. எப்போயுமே பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் 65 தான் செய்வோம். இந்த மாதிரி சாஸ், சில்லி பொரிச்சு சாஸெல்லாம் ஊற்றி இந்த மாதிரி செய்வோம். ஆனால் நம்ம மசாலாலாம் நிறைய கலந்து அதை ஊற வச்சு அதையே நம்ம எண்ணெயில் வறுத்து அதையே இந்த மாதிரி ஒரு சாஸெல்லாம் ஊற்றி செய்கிறப்போ அதோட டேஸ்ட் 2 மடங்கு அதிகமாக இருக்கும். அதோட டேஸ்ட்டு நீங்கள் இது போல் கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் என்கிட்ட சொல்லணும். அடிக்கடி நீங்கள் இதை செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி இதே போல் தான் செய்வீங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது எவ்வளோ சிம்பிளான ஒரு ரெசிபியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா மசாலும் எதுவும் தேவையே இல்லை அதிகமாக. மசாலா நம்ம வீட்டில் இருக்கிற மசாலாக்களே போதும். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான மசாலாவும் சேர்த்துருக்கோம். அதை வறுத்த முறையும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான முறையில் நம்ம வறுத்துருக்கோம். அதே போல் அது ருசியும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக செஞ்சு ரிச்சான ஒரு டேஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான் இந்த சிக்கன் ரெசிபி. இதை வறுத்து வச்சிட்டோம்னா போதும், நம்ம சைடிஷாக வச்சு சாப்பிடணும் கூட இல்லை, ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரே செகண்டில் காலி ஆயிரும். எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படின்னு நமக்கே ஒரு அளவு தெரியாது, அந்தளவுக்கு சாப்பிடுவோம். கொஞ்சமாக செஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவோம். அந்தளவுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும். இது போல் செஞ்சு பார்த்துருங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.